அமெரிக்கா ஈரான் போர். இந்த போரில் வந்து நிறைய விஷயங்கள் ஆரம்பத்துலேருந்து நடந்துகிட்டு இருக்கு. அமெரிக்கா ஈரான் மேலே குண்டு போடுறதும், ஈரான் வந்து அமெரிக்கா சப்போர்ட்டட் கண்ட்ரீஸ் மேலே குண்டு போடுறதும், துபாய், கத்தார், ஷார்ஜா அந்த மாதிரி நிறைய கண்ட்ரீஸ் மேலே குண்டு போடுறதும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு. ஈரான் வந்து இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸில் வச்ச செக் வந்து அமெரிக்காவால் அதை தாங்கிக்க முடியல அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். நமக்கு வந்து ஒரு நாளைக்கு அந்த சைடில் இருந்து வேர்ல்டுக்கு 20 to 25% ஆஃப் ஃபியூயல் வந்து கிராஸ் பண்ணி வருது. சுமார் 20 மில்லியன் பேரல்கள் வந்து அந்த சைட்லேருந்து கிராஸ் பண்ணி இந்த பக்கம் வரணும் ஒரு நாளைக்கு. ஆனால் இப்போ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க, பிளாக் பண்ணுறாங்க, மாற்றி மாற்றி நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ கொஞ்சம் சிவியர் ஆகி இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ் வந்து இப்போ பெரிய பிரச்சனையில் இருக்குது. இது வந்து எல்லா நாடுகளுக்கும் பெரிய பாதிப்பு தான். ரஷ்யாட்டிருந்து நம்ம வாங்கும்போது அவன் ஃபஸ்ட்டே நம்ம வந்து ஒழுங்காக ரஷ்யாட்டிருந்து வாங்கிட்டு இருந்தோம். யூஎஸ் வந்து சொன்னதால் ரஷ்யாட்ட கட் பண்ணிட்டு யூஎஸ்ட்ட வாங்க ஆரம்பித்தாங்க. இப்போ வந்து ரஷ்யாட்ட போய் திரும்பி கேட்கும்போது அவன் வந்து உனக்கு நான் கன்செஷன் ப்ரைஸ்லாம் கொடுக்க முடியாது, ஃபுல் ப்ரைஸில் தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டான். அதிலே பயங்கரமான லாஸு. இந்தியா வந்து தனியாக ஒரு டெசிஷன் எடுக்கிற அந்த ஸ்டேஜை வந்து தாண்டிடுச்சோ, ஏன்னா அமெரிக்கா என்ன சொல்லுதோ அதை நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்துட்டாங்க. மோடி அவர்கள் நிறைய விஷயங்களை பற்றி சொன்னார். நீங்கள் வந்து இந்த மாதிரி எண்ணெய் பிரச்சனை இருக்குது, அதனால் எல்லோரும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ட்ரை பண்ணுங்கள், ஸ்கூல்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து ஆன்லைன் கிளாஸஸ் எடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு 10-15 விஷயத்தை பற்றி சொன்னார். இதில் வந்து மெயினாக அஃபெக்ட் ஆன விஷயம் என்னென்னா, இந்தியாவோட பொருளாதாரத்தை வளப்படுத்துறதுக்காக கோல்டு வந்து நீங்கள் ஒரு வருஷத்துக்கு வாங்காதீங்க. அப்படி இருக்கும்போது நம்ம மற்ற இடங்களில் இந்த டிரான்சாக்ஷன் வந்து குறையும், இந்தியாவோட மதிப்பு, இந்தியன் ருப்பியோட மதிப்பு வந்து அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். இந்திய ருப்பியோட மதிப்பு வந்து எந்த அளவுக்கு டவுனில் இருக்குன்னா, நான் வந்து ஆகஸ்ட்டில் சிங்கப்பூர் போயிருந்தேன். நான் அப்போ சிங்கப்பூர் போகும்போது சிங்கப்பூர் டாலரோட மதிப்பு வந்து 65 ரூபா இருந்தது. ஆனால் இப்போது 1 SGD வந்து 75 ரூபா ஆயிருக்கு. நான் ஆகஸ்ட்டில் போயிருந்தேன். செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே 9 மாதத்தில் 10 ரூபாய் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது வந்து ஒரு பெரிய டிராஸ்டிக்கான ஒரு சேஞ்சு. இந்த அளவுக்கு வந்து ஒரு வருஷத்துக்குள்ள, ஒரு வருஷம் கூட ஆகலை, ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு நம்மளோட ருப்பியோட அளவு வந்து எந்த அளவுக்கு கீழே போய்கிட்டு இருக்கு அப்படின்னு பாருங்கள். அடுத்து வந்து பெட்ரோல் டீசலில் வந்து யூஸ் பண்ணுறதை கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். பெட்ரோல் டீசல் யூஸ் பண்ணுறத மக்கள்கிட்ட வந்து கம்மி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இவரோட கான்வாய் பார்த்தீங்கன்னா 50 வண்டி வந்து போகும். 50 வண்டி இவர் கூட வந்து ட்ராவல் பண்ணோம். பிஎம்மோட வண்டி கூட 50 ட்ராவல் பண்ணோம். இப்போது பிரசிடென்ட் கூட எவ்வளோ ட்ராவல் பண்ணுது, எல்லா ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டர்ஸோட வண்டி எவ்வளோ ட்ராவல் பண்ணுது, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க தான் இருக்கிறதுலே பெருசாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். இந்த கோல்டு வாங்கக்கூடாதுன்னு சொன்னது எத்தனை பேர் வந்து இதை பெருசாக எடுத்துக்குவாங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா ஒரு வீட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்கனாலும் அவங்க வந்து கொஞ்சம் தங்கம் எடுத்து வைப்போம் அப்படின்னு தான் யோசிப்பாங்க. யாருமே தங்கம்லாம் எடுக்க வேணாம், மோடி எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, அதனால் தங்கம்லாம் இனிமேல் வாங்க வேணாம் அப்படின்னு சொல்லி யாரும் நினைக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு ஃபேமிலிக்கு வந்து கோல்டுன்றது தான் ஒரு பெரிய செக்யூரிட்டி. என்னன்னாலும் கோல்டை விற்று இல்லை கோல்டை பேங்க்கில் வச்சு சமாளிச்சிடலாம், அர்ஜென்ட்டாக நம்ம கேஷ் தேவைப்படுதுன்னா அதுதான் ஒரே சொல்யூஷன் அப்படின்ற ஒரு தாட் வந்து மக்களுக்கு இருக்குது. இதை வந்து மோடி சொல்கிறார் அப்படின்றதுக்காக இதை வந்து எடுப்பாங்களா அப்படின்னு நமக்கு தெரியல. பட் ஸ்டில் மக்கள் வந்து அந்த அளவுக்கு போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா மக்கள் வந்து எப்பயுமே அவங்களோட செக்யூரிட்டிஸை கண்டிப்பாக பார்ப்பாங்க. இவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட தப்பான டெசிஷன்ஸ்க்காக நான் சஃபர் பண்ணுமா அப்படின்னு சொல்லி தான் இப்போ கோல்டை எடுக்காமலாம் இருக்க மாட்டாங்க, மக்கள் எடுத்துக்கிட்டே தான் இருக்க போகிறாங்க. ஆனால் இவர் சொன்ன அந்த நாளில் வந்து கோல்டோட ப்ரைஸ் வந்து ரொம்பவே கடகடன்னு குறைஞ்சிருச்சு. இது அன்னைக்கு மட்டும்தான் குறைஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ வந்து திரும்ப அது கொஞ்சம் கொஞ்சமாக ஏறுறதுக்கு நிறைய சான்சஸ் வந்து இருக்குது. இப்போ இன்டர்நேஷ்னல் ட்ராவல்ஸ் எல்லாத்தையுமே கம்மி பண்ணுங்கள், கொஞ்சம் நாளைக்கு எங்கேயும் வெளியே ட்ராவல் பண்ணாதீங்க. எங்கே ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது? ஃபியூவலோட ப்ரைஸ் வந்து 5% இன்க்ரீஸ் பண்ணதால் எல்லா இன்டர்நேஷ்னல் ட்ராவல் காஸ்ட்டும் ரொம்ப அதிகமாகிடுச்சு. இப்போ சிங்கப்பூர்லேருந்து இங்கே வராங்க, துபாயிலேருந்து இங்கே வராங்க அப்படின்னா பயங்கரமான டிக்கெட்ஸு. நீங்கள் வந்து 15-20 நாளைக்கு அப்புறம் புக் பண்ணாலும் ஏகப்பட்ட டிக்கெட்ஸ் வந்து போட்டு வச்சுருக்காங்க. அந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது எங்கே அதர் கண்ட்ரிக்கு ட்ராவல் பண்ணுறது? ஆனால் நான் என்னோடய அட்வைஸ் படி உங்களுக்கு நான் சொல்லணுன்னா, நீங்கள் வந்து ஒரு 30,000 40,000 சம்பாதிக்கிறீங்க, மாதம் வந்து ஒரு 5,000-2,000 அந்த மாதிரி சேவ் பண்ண முடியும் அப்படின்னா, வீட்டில் 3 பேர் 4 பேர் இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு தடவை, 2 வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி ஒரு 1.5 lakh 1 lakh அப்படின்னு சேர்த்து வச்சு ஒரு ட்ரிப் போயிட்டு வாங்க. நீங்கள் அதர் கண்ட்ரிஸ் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களோட வியூ, உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் எல்லாமே சேஞ்ச் ஆகும். நான் வந்து துபாய் அண்ட் சிங்கப்பூர் போயிருக்கேன். எனக்கு வந்து நான் போகிறதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம்
எனக்கு வந்து ஒரு மெச்சூரிட்டி கிடச்சிது. எனக்கு வந்து வெளியெல்லாம் எப்படி இருக்குது, வெளியெல்லாம் அப்படி இருக்குது, நம்ம இங்கே இருக்கோம், அதுக்கேற்ற மாதிரி வேலை செய்யணும், அதுக்கேற்ற இது நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஸ்பார்க்கு கிடச்சிது. அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சேர்த்து வச்சு நீங்கள் வந்து போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஒரு தடவை போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அடுத்த ஒரு 3 வருஷத்தில் நீங்களே சேர்த்து வச்சு நீங்களே போகிறதுக்கு பிளான் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு வாஸ்டான ஒரு வியூவை கொடுக்கும். அதனால் எல்லாருமே ட்ராவல் பண்ணுறத நல்லா பார்த்து பண்ணுங்கள். மோடி அவர்கள் வந்து பேசும்போது சோலாருக்கு ஸ்விட்ச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. இது ஒரு நல்ல விஷயம் தான். நிறைய பேர் வந்து சோலாருக்கு போனால் கரண்ட் கன்சம்ஷன் வந்து கொஞ்சம் குறையும். அடுத்து வந்து என்னையா அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் ஸ்டில் என்ன நடக்க போதோ தெரியல அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அங்கே வார ஆரம்பிச்சுன்னா எங்களுக்கு வந்து இங்கே வந்து நமக்கு பயங்கரமான எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். லோக்கல் ப்ராடக்ட்ஸை வந்து அதிகமாக வாங்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். இதுவும் வரவேற்கக்கூடிய விஷயந்தான். லோக்கல் ப்ராடக்ட்ஸை வந்து பை பண்ணுறது நல்ல விஷயந்தான். லோக்கல் பையர்ஸ்க்கு வந்து அது ஒரு ரெவென்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணோம், நமக்கும் காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். அதனால் லோக்கல் ப்ராடக்ட்ஸை பை பண்ணுறது வந்து நல்ல விஷயந்தான். ஃபெர்டிலைசர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதை கம்மி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒன்லி ஃபியூவல்னால் பிரச்சனை அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. இது ஃபர்டிலைசர்ஸ்க்கும் இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக வரும். அதனால் ஃபர்டிலைசர்ஸை வந்து கம்மி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இது எந்த அளவுக்கு எடுபடும்னு தெரியல. ஏன்னா நம்ம வந்து முன்னே ஆர்கானிக் ஃபார்மிங் அது இதுன்னு சொல்லி பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ வந்து ஆர்கானிக் ஃபார்மிங்கிறது ரொம்ப காஸ்ட்லி ஆகிடுச்சு, ரொம்ப கம்மி ஆகிடுச்சு. அப்படி இருக்கும்போது ஃபர்டிலைசர்ஸை பேஸ் பண்ணி தான் எல்லா ஃபார்மிங்கும் நடக்குது. அதில் வந்து ஃபர்டிலைசர்ஸை கம்மி பண்ணுங்க அப்படின்றது வந்து எந்த அளவுக்கு பாசிபிள் அப்படின்னு தெரியல. அமெரிக்கா ஈரானோட வார்னால ஹோல் வேர்ல்டுமே இதனால் எஃபெக்ட் ஆகிருக்காங்க. நம்ம மட்டும் கிடையாது, நிறைய கண்ட்ரிஸ் வந்து இதனால் எஃபெக்ட் ஆகிருக்காங்க. துபாயில் வந்து நிறைய பேரை வேலையை விட்டு அமிச்சிட்டாங்க, ஷார்ஜாலேருந்து வேலையை விட்டு அமிச்சிட்டாங்க, கத்தார்லேருந்து வேலையை விட்டு அமிச்சிட்டாங்க. அந்த மாதிரி நிறைய பேரை வந்து வேலையை விட்டு அமிச்சிக்கிட்டு இருக்காங்க. துபாயில் நிறைய பேருக்கு சம்பளம் பாக்கி வச்சுருக்காங்க, 2 மாதம் கொடுக்காம பாதி சம்பளம் கொடுத்து. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. எல்லா கண்ட்ரிஸுமே ஒரு ப்ரிகாஷனோட தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் வந்து நிறைய கண்ட்ரீஸில் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது குறைஞ்சிருச்சு, வேலைக்கு எடுக்கிறதுன்றது குறைஞ்சிருச்சு. நம்ம வெளியில் போய் வேலை செய்யணும் அப்படின்ற ஆசையை வந்து கொஞ்ச நாளைக்கு தள்ளி போடணும் அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு வந்து எல்லா கண்ட்ரிஸும் எஃபெக்ட் ஆகிட்டு இருக்காங்க. இந்த அமெரிக்கா ஈரானோட வார்னால அவங்க 2 பேருக்கு ஒரு 100% பாதிப்பு இருக்குன்னா, நமக்கு வந்து குறைஞ்சது 40 to 50% வந்து பாதிப்பு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் குண்டு போட்டால் தான் பிரச்சனை, அங்கேருந்து ஏவுகணை வீசினா தான் பிரச்சனை அப்படின்னு கிடையாது. இதுவும் ஒரு பிரச்சனை தான். இதுலேருந்து ஒரு அடி வாங்கிட்டோம்னா திரும்ப வெளியே வர்றதுக்கு 3-4 வருஷம் ஆகிடும். துபாய்க்கு அப்படி தான் ஆகிடுச்சு. துபாய் வந்து மெயின்லி பேஸ்ட் ஆன் டூரிசம். அவங்க வந்து இப்போது யாருமே உள்ளே வர மாட்டாங்க. ஏன்னா எந்த நேரத்தில் எப்போ குண்டு விழுவுமே தெரியல அப்படின்னும் போது ஃபாரினர்ஸ் வந்து யாருமே உள்ளே வர மாட்டாங்க. டிக்கெட் ரேட்ஸ் வந்து அவ்வளோ ஹையாக இருக்குது. 40,000 போட்டிருந்தாங்க ஒன் டைம் ட்ராவல்கே 40,000 போட்டிருந்தாங்க. எப்படி அந்த அளவுக்கு அஃபோர்ட் பண்ணி எல்லாம் வந்து சுற்றி பார்த்துட்டு போகிற அளவுக்கு அவனே எதுக்கு வாலண்டியராக வந்து குண்டை தலையில் வாங்கணும் அப்படின்னு சொல்லி யாருமே வர்றது கிடையாது. அதனால் துபாய் வந்து ரொம்பவே எஃபெக்ட் ஆகிட்டு இருக்கு. அவங்களுக்கு 80% வந்து டூரிசம், 20% தான் மற்ற விஷயங்கள் எல்லாமே. அதனால் அப்படி ஒரு நிலைமைக்கு துபாய் வந்து தள்ளப்பட்டுருச்சு. இப்போது இந்தியா வந்து எந்த நிலைமையில் இருக்குது அப்படின்னா, இப்போதைக்கு பெட்ரோல் டீசலோட விலை வந்து எதுவும் ஏற்றாமல் இருக்காங்க. ஆனால் கொஞ்ச நாளில் வந்து அதுவும் ஏறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இவி வெஹிக்கிள்ஸ் வச்சுருக்கவங்களுக்கு நல்ல ஜாலி. ஏன்னா முன்ன வச்சுருந்தவங்க வந்து அதிலே சார்ஜ் பண்ணி ஓட்டிக்கிறாங்க. ஆனால் இப்போ இவி வெஹிக்கிள்ஸ் வாங்கினோம்னா ப்ரைஸ் வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இது வந்து மக்கள்கிட்ட தான் எல்லாமே வந்து சேருது. மக்கள் வந்து எவ்வளோ தான் வேலை செஞ்சாலும் அவன் ஜிஎஸ்டி கட்டணும், டேக்ஸ் ஃபைல் பண்ணணும், அது பண்ணணும் இது பண்ணணும் அப்படின்னும் போது, ஆனால் அவனுக்கான ஃப்ரீடம் இருக்குது அப்படின்னா இல்லை. அதுதான் பிரச்சனை. இந்த பிஜேபி கவர்மெண்ட் வந்ததுலேருந்தே ரிலீஜியன் பேஸ்டாக அடிக்கிறானுங்க, எக்கனாமிக் பேஸ்டாக அடிக்கிறானுங்க, நம்மளோட டெவலப்மெண்ட்டை தடுக்கிறாங்க. அந்த மாதிரி தொடர்ந்து எல்லாமே ஒரே பிரச்சனையாக அமைஞ்சிக்கிட்டு இருக்கு. எங்கே போய் எப்படி முடியும் அப்படின்னு தெரியல. பார்ப்போம். நம்மளும் இங்கே தானே இருக்க போகிறோம். என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்க தானே போகிறோம்.